ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய் காவேரியை நல்லா கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு பக்கத்தில் நெருக்கமாக நிற்கிறாங்க. இப்போ வெண்ணிலாவும் ராகினியும் வந்து இறங்கினதுக்கப்புறம் வெண்ணிலா ரொம்ப முறைச்சி பார்க்குறாங்க. இங்கே விஜயும் காவேரியும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா ராகினி ரொம்ப வேகமாக போய் பசுபதிக்கிட்ட என்னப்பா என்ன நடக்குது இங்கே அப்படின்னு இந்த மாதிரி சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்தோன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி எல்லாம் முடிஞ்சு போச்சுமா, நீ அமைதியாக வாயை மூடிக்கிட்டுன்னு சொல்லிட்டு பசுபதி உடனே ராகினி கிட்ட சொல்லிடுறாங்க. ராகினி அப்படியே என்னமோ வழக்கம் போல் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெண்ணிலா முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் வந்து காவேரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆர்குமெண்ட் போகுது. இன்றைக்கான எபிசோடை டிவியில் பார்த்துட்டு ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கான எபிசோட் அவ்வளோ ஒரு சூப்பரான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ காவேரி அவங்க சைடில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஏன்னா விஜய் வந்து இப்போ வரைக்கும் வெண்ணிலா சம்மந்தமாக மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆனால் வெண்ணிலாவோட கேரக்டர் என்ன எப்படிங்கிறத இன்றைக்கி நேரடியாக பார்த்தா விஜய் கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டாங்க. வெண்ணிலா பார்த்தோன்னா நீ என்னை ஏமாற்றி என்கிட்ட இருந்து இந்த மாதிரிலாம் பேச வச்சுட்டு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது நீ என்னென்ன பண்ண அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த மென்டல் குரூப் கூட சேர்ந்துட்டு விஜய் மேலே தப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் கொலைப்பள்ளி போட்டல அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு பேத்துக்குள்ளார நிறைய ஆர்குமெண்ட் போகுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா தாத்தாலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க சித்தியும் இருக்கிறாங்க, ராதா அவங்களும் இருக்கிறாங்க. இப்போ ஒரு பார்த்தோம் அப்படின்னாக்கா காவேரி பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜய் வந்து இவங்கெல்லாம் நீ எதுவுமே பேச வேணாம், நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ காவேரி அந்த விஷயத்த சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ தான் காவேரி சொல்கிறாங்க, விஜய் வந்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சாங்க, நீ இவங்க கூட சேர்ந்து இப்போ இப்படி பண்ணல, இப்போ உன்னை என்ன பண்ணுறாங்கன்னு நீயே புரிஞ்சுக்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்து வாங்க விஜய் போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்களும் தாத்தா அதே நேரத்தில் ராதா இருக்காங்களா அவங்க சித்தி அவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்போ பார்த்தா வெண்ணிலாவுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. இப்போ தான் அவங்க மாமா நம்பிராஜனுக்கு எல்லா சூழ்நிலையுமே புரியுது. ஆனால் இதுக்கு இடையில் பார்த்தோம்னா பசுபதி ராகினி அங்கேருந்து அப்படியே நைஸாக வெளியில் போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே யாரும் இல்லாமல் அப்படியே நிற்கிறாங்க. இப்போ காரில் போகும்போது காவேரி விஜய் கிட்ட ரொம்பவுமே ரொமான்ஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. எங்கே இருக்கா என்னன்னு கேட்கும்போது அங்கே தான் வந்துகிட்டு இருக்கேன், எக்ஸிபிஷனில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அவங்க அம்மா ரொம்பவுமே கோவமாக இருக்காங்க. வீட்டில் அந்த விஷயத்தை சொல்லி கத்தி சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வரட்டும் வந்ததுக்கப்புறம் டிவைஸ் விஷயமாக பேசுகிறேன்னு சொல்லும்போது நிவின் வந்து இப்போ இவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிடுறாரு. என்ன ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கங்கா அங்கே வந்துடுறாங்க. கங்கா தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல. அப்போ குமரோட அம்மா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி. இப்போ நிவின் என்ன சொல்கிறாருன்னா அவங்க பிரச்சனை தீர்ந்து போயிடும், எதுக்கு தேவையில்லாமல் இந்த விஷயத்தை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மென்டல் எமுனா வந்து நிவினை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த விஷயமா பேசுகிறாங்க. நீங்கள் காவேரியை நிறைஞ்ச நேரத்தில் பார்க்கலாங்கிறதுக்கு தான் இப்போ இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களாங்கும் போது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி தான் முதல் முறையாக நிவின் வந்து ஒரு நல்ல வேலை செஞ்சார். யமுனாவுக்கு நல்லா ஒரு அறையை விட்டுட்டு இனிமேல் இந்த விஷயமா நீ பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ரொம்ப கோவமாக நிவின் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ யமுனா வந்து எல்லாரும் வந்து பார்க்குறாங்க சத்தம் கேட்டு. இப்போ இந்த விஷயத்தை பார்க்கும்போதே அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தோன்னா குமரனுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சு. ஏன்னா குமரன் தான் ஆரம்பத்திலேருந்தே பார்க்குறாருல. அப்புறம் அந்த விஷயத்தை பார்த்துட்டு அப்படி இது பண்ணுறாங்க. அதோட பார்த்தா மறுபடியும் விஜய் காவேரியை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ப்ரோமோவில் பார்த்த மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் கூடயே இன்றைக்கி நான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு சந்தோஷமாக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.